வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வருது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ற அபிஷேகா அப்படிங்கிற சின்ன குழந்தை தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா இருக்காங்க. அதுக்கு காரணம் கர்ணன் படத்துல "கண்டா வர சொல்லுங்க" அப்படிங்கிற பாடல எடுத்து இந்த 8 வயசுலயே ஹெவியான சாங்க எடுத்து பாடி ட்ரெண்ட் ஆனவங்க தான் அபிஷேகா. அது மட்டும் இல்லாம அதுக்காக விஜய் ஆண்டனி சாரோட நெக்ஸ்ட் மலேசியா கான்சர்ட்ல பாடுற வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னும் டிக்கெட் டூ ஃபினாலே, டாப் 5 ஃபைனலிஸ்ட் அந்த மாரி இன்னும் எதுவுமே வராத நிலைமையிலேயே, அந்த ஷோ மூலமா இன்னைக்கு ஷைன் ஆயிட்டு இருக்காங்க அபிஷேகா. இந்த நிலையில ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவ டிஆர்பிக்காக சேனலே உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சொல்லப்படுது. மத்த கண்டஸ்டன்ட் கிட்ட டேலண்ட் இருந்தாலும் அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுமன் ராஜுக்கு அபிஷேகாவை விட அதிகமான டேலண்ட் இருக்கு. சுமன் ராஜ், வர்ஜா அவங்களுடைய பாடல்கள், ஸ்ரேயா ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பாடல்கள் எல்லாம் அபிஷேகா பாடலோட நல்லா இருக்கு. நெறைய தடவ அபிஷேகாவோட அதிகமான காம்ப்ளிமெண்ட்ஸ் மற்றும் பரிசுகள இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தங்கமயில் ஸ்பான்சர் பண்ற அந்த 1 கிராம் கோல்ட கூட சுமன்ராஜ் 2, 3 தடவ வாங்கியிருக்காரு. மத்த எல்லா குழந்தைகளும் அதிகப்படியான அப்ளாஸ் அதுக்கப்புறமேலு நம்ம அபிஷேகாவ விட நெறைய பரிசுகளும் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில ஏன் சுமன்ராஜ் மத்த குழந்தைங்கள விட்டுட்டு அபிஷேகாவ மட்டும் டிஆர்பிக்காக சேனல் உயர்த்தி பிடிக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு ஃபேன்ஸ் மத்தியில போயிட்டு இருக்குது. அத ஒரு பிரபலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிஷேகா கர்ணன் படத்துல அந்த "கண்டா வர சொல்லுங்க" பாடல பாடுனதுலருந்தே அவங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க கடைசியா பாடின 6 பாடல்கள்ல ஒரு பாடலுக்கு கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தா பரவால்ல. பாடின எல்லா பாடல்களுக்குமே அவங்க கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீனிவாஸ் சார் வந்து அபிஷேகாவுக்கு குடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸா இருக்கட்டும், ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸா இருக்கட்டும், ஸ்டாண்டிங் அவேஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவும் சிறப்பா இருக்குது. ஈவன் மத்த குழந்தைங்களோட அபிஷேகாவ தனித்துவமா காட்ட முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சேனல் மேல சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, சுமன் ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்ததுனால தான் 2 தடவைக்கு மேல அவங்க தங்கமயில் ஸ்பான்சர் பண்ற அந்த கோல்ட வாங்கியிருக்காரு. அந்த வகையில ஒருத்தர மட்டும் அதிகப்படியா தூக்கி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாரி நெறைய கேள்விகள் இன்னைக்கு முன்வைக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, விஜய் ஆண்டனி சாரும் பெர்சனலா நெறைய கிஃப்ட் பண்ணதோட இல்லாம மலேசியா கான்சர்ட்ல பாடுற வாய்ப்பையும் அபிஷேகாவுக்கு குடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கும்போது நெறைய பாடல்கள எழுதி பாட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம சொந்தமாவும் நெறைய பாடல்கள பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெடிகேஷன் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட அபிஷேகாவோட பாடல் வரல அப்படிங்கிறதுனாலயே சேனலோட டிஆர்பி ரொம்ப குறைஞ்சிருச்சாம். இவ்ளோ சூப்பரா போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில கூட சரிகமபாக்கு ரொம்ப டிஆர்பி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணம் அபிஷேகாவும். அபிஷேகாவோட ப்ரொமோவோ, அபிஷேகாவோட வீக்கெண்ட் எபிசோடோ வந்தாதான் சேனல் டிஆர்பி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த விஜேவான அர்ச்சனா ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சேனல் வந்து அபிஷேகாவ ரொம்ப பிரையாரிட்டைஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வர்ஜா, சுமன்ராஜ், மகதி எல்லாருமே சூப்பர்பா பாட்டு பாடுறாங்க. அது மட்டும் இல்லாம சுமன்ராஜ், வர்ஜாவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பர்பா இருக்கு. ஆனா அது வேணும்னே புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே நெறைய வந்து கெஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்த ஜட்ஜஸா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம அபிஷேகாவுக்கு அதிகப்படியான அப்ளாஸையும், காம்ப்ளிமெண்ட்ஸையும் குடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பாண்டியராஜன் சார் வந்து கர்ணன் படத்தோட அந்த பாடலுக்கு குடுத்த அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மத்தவங்களத விட சூப்பர்பா இருந்தது. ஏன்னா, அந்த ஒரு விஷயத்தினால தான் அவங்க வைரலே ஆனாங்க. அவரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு தடவ யாராவது உன்ன இந்த பாடல 2 வரி பாட சொல்லி கேட்டிருந்தாங்களா, நானே எழுந்து வந்து பாடாதம்மா அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு உள்ள இருக்கிற அந்த எமோஷனையே அப்படியே வெளியில கொண்டுட்டு வர மாரி இருந்தது உன்னுடைய அந்த வாய்ஸோட பிட்ச்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய சின்ன வயசு நினைவுகள், சின்ன வயசுல நான் கிராமத்துல இருந்த அந்த விஷயங்கள் அப்படியே எனக்கு வந்து ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாரி இருந்தது. உன்னுடைய பாட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வைப குடுத்துச்சு அப்படிங்கிற மாரி பாண்டியராஜன் சார் பிளஸ் பண்ணது மட்டும் கிடையாது, ஒரு கோல்டு செயினையும் பிரசன்ட் பண்ணி ரொம்பவும் அவங்கள அருமையா வாழ்த்தி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, வர எல்லா கெஸ்ட்டா இருக்கட்டும், சிநேகனா இருக்கட்டும், விஜய் ஆண்டனி சாரா இருக்கட்டும், எல்லாருமே அபிஷேகாவோட அந்த பாடல்ல
அதிகப்படியா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதுவும் ஸ்நேகன் சார்லாம் வந்து முகி வழங்குற அந்த ஸ்பான்சர் கூட அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. "எவ்ளோ வயசும்மா உனக்கு ஆகுது?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகன் சார் கேட்டதுக்கு 8 வயசு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உண்மையிலேயே நெறைய பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். ஆனா ஒரு குழந்தைகிட்ட இருந்து இவ்ளோ ஒரு அழகான ஒரு பாடல் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே கிடையாது. இவ்ளோ ஒரு ஹெவியான சாங்கு, கஷ்டமான பாட்ட கூட ரொம்ப ஈஸியா பாடுறது வந்து கண்டிப்பா அதுக்கு என்ன சொல்லணும்னா, காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு தாம்மா உன்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியா பிரைஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி விஜய் ஆண்டனி சார் அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸால இம்ப்ரெஸ் ஆனது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸையும் குடுத்துருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. தனுஷ் சாரே நம்ம வீடியோ கால்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவுக்கு விஷ் பண்ணி, அது மட்டும் கிடையாது தன்னுடைய அடுத்த படத்துல ஒரு சான்ஸ குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாராம். இந்த மாரி விஷயங்கள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால மிகவும் வைரலா போயிட்டுருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8 வயசு ஆன குழந்தை ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி ஷோல பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 16 வயசுக்கு மேல சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ல கலந்துக்கிறவங்களாலேயே பண்ண முடியாத சில பாடல்கள ரொம்ப சேலஞ்சிங்கான பாடல்கள கூட ரொம்ப அசால்ட்டா அபிஷேகா பாடுனது தான். இன்னைக்கு அவங்க இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். அது மட்டும் கிடையாது. டிக்கெட் டூ ஃபைனல் ஆகட்டும், இல்ல டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான பெர்சன் அபிஷேகா அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு சரிகமபால சொல்லப்படுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், உங்களுக்கு எந்த குழந்தைங்களோட பாடல் பிடிக்கும்? அபிஷேகா, பிரகதி, மகதி, வர்ஜா, பிரதீக்ஷா, சுமன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்கள இம்ப்ரெஸ் பண்ண அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதுல டைரக்டர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன். ரீசென்ட்டா விக்னேஷ் சிவன், நயன்தாரா மற்றும் தனுஷுக்கு இடையே ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அந்த ப்ராப்ளம்னால தனுஷ பத்தின நெறைய விஷயங்கள விக்னேஷ் சிவன் ஸ்டேஜ்ல ரொம்ப ஓப்பனா பேசியிருந்தாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்த நயன்தாரா கிட்ட மைக் குடுக்கப்பட்டுச்சு. ஆனா, அவங்க வந்து நான் மைக்ல பேச விரும்பல அப்படிங்கிற மாரி அத அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் இன்னமும் தனுஷ் மேல அவங்க அப்செட்ல இருக்கிறாங்க. ஆனா, அதுலருந்து வெளில வந்த விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு என்கிட்ட பேசாத இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர சுத்தி இருக்கிற ஆளுங்களால மேபி அவர் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நான் பார்த்த தனுஷ் சார் அப்படிங்கிறவரு வந்து அவரு கிடையாது இவரு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அப்ப சுத்தி இருக்கிறவங்க அவர சுத்தமா மாத்திட்டாங்க. அது மட்டும் கிடையாது. த மிடாஸ் டச் அப்படின்னு தான் நான் அவருடைய நம்பர என் ஃபோன்ல சேவ் பண்ணியிருப்பேன். மிடாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் பொன்னாகும். அவரு அப்படிதான். அவரு யார பார்த்து வளர்த்து விடுறாங்களோ, அவங்க இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா ஆயிடுவாங்க. அப்படி நீங்க நெறைய பேர நீங்க சொல்லலாம். அந்த வகையில நான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவருதான். என்ன நம்பி நானும் ரவுடிதான்ங்கிற படத்த எனக்கு ஒப்படைச்சாரு. அதையும் நான் வந்து அவருக்கு வெற்றி படமா மாத்தி குடுத்தேன். ஆனா, அதுல எதிர்பாராத விதமா அந்த ஹீரோயினுக்கும் எனக்கும் லவ் ஆயிடுச்சு. இது எங்க கையில கிடையாது. இது எல்லாமே காட் கிஃப்டட். ஆனா, இந்த விஷயத்த அவர் ஏன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் சிவன் பேசியிருந்தாரு.